நானும் கேப்டன் விஜயகாந்த் சாரும் நிறைய பேசியிருக்கோம். ம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்டார் நைட் மலேசியா போனப்ப, ம். நாங்க 2 பேரும் தனியா இருந்து நேரங்கள் நிறையா இருக்கும்போது நிறைய பேசியிருக்கோம். இன்னொன்னு அவருக்கு வந்து நான் நீங்க இந்த அரசியலுக்கு போயே ஆகணும் கேப்டன் சொல்லி வற்புறுத்தினா நானும் ஒரு ஆள். நீங்களும் ஒரு ஆள். நானும் என்ன ஒரு ஆள். காரணமே அவருக்கு இல்ல சார். மக்களுக்கு வந்து அவருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ எல்லா நடிகை வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கு. ஈகோ இருக்காது. ஒரு பந்தா இருக்காது. ஒரு ஏழ்மையா பழகக்கூடிய ஆளு. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு பெரிய நடிகர்ல அவரு ஒரு நடிகர் இல்லையா? ஆனா அதுக்கான இது எதுவுமே இருக்காது. சாதாரணமா சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்பேர்ப்பட்ட மனுஷன் வந்து அரசியலுக்கு வந்தாக்க, நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்ற மைண்ட்ல தோணுனதுனால சொல்லியிருக்கேன். கேப்டன் உங்களுக்கு நெறைய அதுவும் இல்லாம மக்கள் முன்னாடி வந்து அவருக்கு ஒரு அது அந்த அவருக்கு மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்கன்றது, அவர் இருக்கும்போது வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி அது இது பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அந்த மாரி ஒரு கிரவுட் பார்த்தீங்களா? இருக்கும்போது வர்றவன் இது இல்ல சார். உண்மை இல்ல. ஒரு இறந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு அந்த அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் தான் சார் அவர் மேல வச்சிருந்த அன்பு.